பார்த்து வந்திருப்பவர் தேவர்தான் என்று 3 பேரையும் 3 குழந்தையாக உருவத்தை செய்து அம்மன் தன்னுடைய முடியானது பாதத்திற்கு விழுமா. அந்த முடியெல்லாம் அவிழ்த்து நிர்வாண கோலத்தோடு வந்து சாதம் பரிமாறினாங்க. அது எல்லாம் கற்பின் வடிவானதுதான். ஒரு பெண்ணானவள் பிறந்தால் மட்டும் போதாது, கற்பை கண்ணு போல பாவிக்க வேண்டும். அது போல உலகத்திலே பெண்ணாக இருக்கிறார்களே தவிர கற்பே பெண்களுக்கு வணக்கத்திற்கு பதில் வணக்கம். சோமதன் குலத்தில் வந்த தோன்றிய எனது தாயே, ஓமகுண்டத்தில் வந்த உத்தமி தாயே போற்றி. ஏமமும் சாமதண்டாய நேமமாய் வந்து காக்கும் நிர்மலர். என்ன வணக்கம்? அம்மனுடைய அனுகிரகத்தினாலும் கும்பிடப்பட்ட தெய்வங்கள் அது ஒரு ஆமபிராணியில் இருந்து அது அம்மனுடைய அனுகிரகத்தினாலும் வந்திருக்கிற நம்மை போல் நாடக ஆசான்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உனக்கும் எங்க கம்பெனி சார்பா பணியன் பிரம்ம சத்திரிய வைத்திய சூத்ரா என்று சொல்லும்படியான இந்த 4 வருடத்தால் இருந்திருக்கக்கூடிய சபையில் வந்தனே நான் யார், எப்படி பிறந்தேன், என்னுடைய நாமதேயம் என்ன? எனக்கு 3 நாமதேயம். பொதுவா பாஞ்சாலின்னு யாரு ஒருத்த என் பேரை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பட்ட கஷ்டம் உண்டுப்பா. பாஞ்சாலி அம்மன் எப்படிப்பட்டதோ அந்த கஷ்டம் அவங்களுக்கு உண்டு. அதனால நான் எப்படி பிறந்தேன் என்றால் ஏற்கனவே காலத்திலே பாஞ்சால மன்னர் துரோணாச்சாரியாரும் பாடகசாரியிலே அக்னிஹோத்திர மகாமுனிவரிடத்தில் வித்தையானது கற்று கொண்டு வந்தார். அப்படி வருகிற நேரத்திலே என் தந்தைக்கு நன்கிற வித்தை எல்லாம் யாரவில்லை. உடனே துரோணாச்சாரியாரை பார்த்து துரோணாச்சாரியாரே, நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தை எல்லாம் எனக்கு நன்கிற பயின்று கொடுத்தார். நான் அரசாலும் பொழுது என் நாட்டிலே பாதி நாடு தருகிறேன் அப்படி என்றார். துரோணாச்சாரியார் பார்த்தார், பாஞ்சால மன்னா இருவர்களும் நண்பர்களாக இருக்கிறோம், நீ எனக்கென்று உதவி செய்தால் போதும், எனக்கு நாடு வேண்டாம் அப்படி என்று சொல்லிவிட்டு இவர் கற்றுக்கொண்ட வித்தை என்ன என் தந்தையாகிய பாஞ்சால மன்னருக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படி கற்றுக் கொடுத்து வெகு நாள் சென்று அதோ துரோணாச்சாரியாருக்கு அஸ்வத்தாமா என்று குதிரை முகம் படைத்த ஒரு குழந்தையானது பிறந்தது. ஆமா, இது குதிரை முகம் படைத்த குழந்தை. தாயினுடைய மார்பில் இருந்து பால் கொடுக்க முடியாது. நண்பனாகிய பாஞ்சாலன் இருக்கிறான், அண்ணனிடத்திலே சென்றால் ஒரு பசுமாடு வாங்கி வரலாம் அப்படி என்ற எண்ணத்தோடு என் தந்தையாகிய பாஞ்சால மன்னரிடத்திலே ஓடி வந்தார். ஏ பாஞ்சால மன்னா, எனக்கு ஒரு பசுமாடு கொடுப்பா அப்படி என்றார். செல்வ செருக்கால் என் தந்தையானவர் அப்படி என்று தெரிவித்தார். கோபம் கொண்ட துரோணாச்சாரியார், அடியே பாஞ்சால மன்னா, அரசாலும் பொழுது நாட்டிலே பாதி நாடு தருகிறேன் என்றாய், ஒரு பசுமாடு கொடுக்க மறுத்து விட்டாயே. இதே வித்தையை வேறொரு மாணவனுக்கு நான் பயின்று கொடுத்து அந்த மாணவரால் கட்டை எடுத்து வந்து என்னுடைய காலடியிலே போடும்படி செய்கிறேன். அப்படி செய்யவில்லை என்றால் நான் பாஞ்சால மன்னன் அல்ல அப்படி என்று தெரிவித்துவிட்டு அங்கிருந்து அங்கிருந்து அத்திமாநகரம் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நன்கர வித்தை எல்லாம் பயின்று கொடுத்தார். அப்படி வித்தை எல்லாம் பயின்று கொடுத்து வில்லரங்கேற்ற வேலை நடைபெற்றது. வில்லரங்கேற்றத்திலே அவள
வாடும் குறுகாணிக்கை செலுத்துகிறார்கள். குறுகாணிக்கை வாங்கிய துரோணாச்சாரியாரானவர் பாண்டவராஜா யுவராஜாக்கள் அர்ஜுன மகாராஜரை பார்த்து, அர்ஜுனா, எனக்கு நீ குறுகாணிக்கை செலுத்த வேண்டாம். என்னை அபிமானப்படுத்திய பாஞ்சால மன்னன் இருக்கிறான். அண்ணவரை கட்டி இழுத்து வந்து காலடியிலே போடும்படி செய்தால் அதுவே நீ எனக்கு கொடுக்கும் குறுகாணிக்கை. சொன்ன உடனே அர்ஜுன மகாராஜர் அங்கிருந்து பாஞ்சால பிரதேசம் சென்று என் தந்தையாகிய பாஞ்சால மன்னரை ஏற்காடிலே கட்டி இழுத்து வந்து நிறுத்திய உடனே ஒரு அரசன் என்று பாராமல் துரோணாச்சாரியார் என் தந்தையுடைய பூர்வதை வெடுக்கென்று அறுத்தறிந்தார். அபிமானப்பட்ட என் தந்தையாகிய பாஞ்சால மன்னர், ஏ துரோணாச்சாரியாரே, இப்பேற்பட்ட அரச சபையிலே ஒரு அரசன் என்று பாராமல் என்னை அபிமானப்படுத்தி விட்டாய். என்னை கட்டி இழுத்து வந்த மன்னனுக்கு தோளுக்கு செய்த பெண்ணும் உன்னை கொள்வதற்கு ஒரு ஆணும் பெற்றெடுத்து வருகிறேன். அப்படி வரவில்லை என்றால் நான் பாஞ்சால மன்னனை அப்படி என்று தெரிவித்து அங்கிருந்து பாஞ்சால பிரதேசம் சென்று பெருத்த யாகமானது நடத்துகிறார். அந்த யாகத்திற்கு யாசன் உபயாசன் என்று 2 வேதியர்களை வைத்து யாகத்தை நடத்தினார். அப்பேற்பட்ட யாகத்திலே முனிவர்கள் யாகம் முதலாக அண்ணாவாகிய துத்தத்துய்மன் பிறந்தார். இரண்டாவதாக 16 வயது பருவமங்கை போல் பொற்சிலை போல் இந்த மாந்தூளிர் மதனி நான் பிறந்தேன். மூன்றாவதாக 210 அடி உயரம் கொண்ட அனுமந்தாதா என்ற வில்லானது பிறந்தது. மூவருமாக 4 மேனியும் பொழுதரு வண்ணமாக வளர்ந்து நான் மங்கை பருவம் அடைந்திருந்தேன். ஆனால் சொல்லிலே வசம் கொண்ட துரியோதனன் செய்த சூதுவஞ்சகத்தினால் பாண்டவராஜ ஐவராஜாக்களை அரக்கவாளியானது ஏற்படுத்தி அதிலே நித்திரை செய்ய திட்டமிட்டு நடுதாம வேளையில் தீயை வைத்துக் இதை கேட்டு என் தந்தையாகிய பாஞ்சால மன்னர், அடடா, மகளாகிய பாஞ்சாலியை அர்ஜுனனுக்காக திருமணம் செய்யலாம் என்று பயன்படுத்தோம். இப்படி பாண்டவர்கள் அரக்கு வாடியில் மாண்டு விட்டாரே, அப்படி என்று மனத்தயக்கமாக இருக்க அங்கிருந்த குருபெரியோர்கள் எல்லாம் பார்த்து, ஏ பாஞ்சால மன்னா, நீ சஞ்சலப்பட வேண்டாம். மகளாகிய பாஞ்சாலிக்கு சுயவரம் ஏற்படுத்தி 55 நாட்டு ராஜாக்களும் வருவார்கள். பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் வருவார்கள். அப்படி என்று சொல்ல அதை கேட்டு என் தந்தையாகிய பாஞ்சால மன்னர் ஏற்பட்ட நாட்டிலே சுயவரமானது ஏற்படுத்தினார். என்னுடைய 210 அடி உயரம் கொண்ட வில்லை கொண்டு வந்து நிறுத்தினார். 55 நாட்டு யுவராஜாக்களுக்கும் நிருபத்தை அனுப்பினார். நான் பார்த்தேன், அப்பா என்னப்பா நடக்கிறது? அம்மா பாஞ்சாலி, நீ மாலையிடும்படியான புண்ணிய புருஷர் அரக்கு மாளிகையிலே மாண்டு விட்டார் அம்மா. அதனால் உனக்கு இப்பேற்பட்ட சுயவரம் ஏற்படுத்தியிருக்கிறம்மா. அப்பா, ஒரு பெண்ணார் அவள் பிறக்கா முன்னமே மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து விட்டு என்னை பெற்றெடுத்தீர்களே அப்பா. இந்த மங்கையின் ஒருத்திக்காக அவர்கள் மலைகளும் காடும் தாண்டி அவர் எங்கும் போக போறோம். அவர் என்றெண்ணி இருப்பாராயில் ஒருத்த இல்லனாலும் ஒருத்த பாண்டவர்களுக்கு பாஞ்சாலிக்கு திருமணம் நடக்குதுன்னு சொன்னாதான் தெரியும். இப்படி கேட்காமல் கொண்டு வந்து என் வில்லை நிறுத்தி விட்டீர்களே அப்பா. என் துங்காவில் வரைப்பார் யாரோ, என் சுயவரம் என்னன்னாமோ, நான் எண்ணின அப்பா. அப்பா கேட்டாமல் கொண்டு வந்து சுயவரம் ஏற்படுத்தி வில்லை நிறுத்திட்டீங்களா அப்பா? ஒரு வார்த்தை கேட்கலையே பாஞ்சாலி. எப்படியாகிலும் 55 நாட்டு ராஜாக்களிலே பாண்டவங்க வருவாங்கம்மா, கவலைப்படாதம்மா அப்படின்னாரு. அப்பா, நாட்டினில் இருப்பாராகில் அவர் நமது கல்யாண சேதி அவர்கள் கேட்டதோர் மாத்திரத்தில் அந்த கெம்பீரர் வருவார் என்று நாட்டுல இருந்தாதப்பா ஒருத்த இல்லைனாலும் ஒருத்த பாண்டவர்களுக்கு சொல்லுவாங்க பாஞ்சாலிக்கு திருமணம் நடக்குதுன்னு. இந்த பங்காளிகள் செய்த கொடுமையினாலே அவர்கள் ஐவர்களும் காட்டினில் இருப்பாராக. என் காரியோ என்னங்காமோ அந்த தாசிகர் வராது. நாட்டுல இருந்தாதான் ஒருத்த இல்லைனாலும் ஒருத்த சொல்லுவாங்க பாண்டவர்கள் கல்யாணத்துக்கு வருவாங்க. இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களாப்பா. அம்மா, நீ தங்க கொடம்மா, உனக்கு பொட்டு தேவையில்லை, நீ பயப்படாதம்மா.
அப்படி என்று சொன்னார். நானும் பார்த்தேன். 55 நாட்டு ராஜாக்களும் வந்திருக்கிறார்கள். துரியோதனாதிகளும் வந்திருக்கிறார்கள். பாஞ்சாலியினுடைய அழகை பார்க்க வந்த மன்னர்கள் யாராலும் பாஞ்சாலி எப்படியாக வில்லை வளைத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று வந்த மன்னர்கள் யாராலும் இருப்பில் பிறந்தாலாம் பாஞ்சாலி எப்படி இருப்பாள் அதை பார்க்க வந்த ராஜாக்கள் யாராலும் கல்யாணத்துக்கு போனா 3 வேளையை சாப்பிடலான்னு இந்த மாதிரி வந்த ராஜாக்கள் யாராலும் சோத்துக்கு தான் உண்மையிலே உண்மையிலேயே சோத்துக்கு தான் கேட்கிறேன். கண்டிப்பாக உண்மையாலும் இன்னைக்கு நல்லது கெட்டது நடந்தா ஒரு வேளை சாப்பிட்டா சொல்லி போனவங்க எத்தனை பேர் அதுல நானும் போய் சாப்பிட்டு சுத்தமா பணக்காரனுமா நான்லாம் அப்படித்தான் போயிருக்கிறேன். எங்கேயாவது கல்யாணம் நடந்தா ஒரு வேளை சோறு கிடைக்காதா அப்படின்னு போனது உண்மை. அப்படி என்று தெரிவித்தா உடனே வந்திருந்தார்கள். அதுல என் குழந்தை துரியோதனாதிகளும் 100 பேர் வந்திருக்கிறாங்க. கஜா நாட்டு ராஜாக்களுக்கு அங்க என்ன கட்டளை? யார் ஒருவர் இந்த வில்லை எடுத்து கீழே குனிந்த வண்ணமாக மேலே இருக்கக்கூடிய மச்சத்தை அறுக்கிறார்களோ அன்னவர்களுக்கு பாஞ்சாலியை தருவதாக கட்டளை. ஒவ்வொரு ராஜாக்களாக இருந்திருந்தார். வில்லை எடுத்து ஞானி ஏற்றி கீழே குனிந்த வண்ணமாக அம்பெய்தார். ஒருவராலும் அறுக்க முடியல. துரியோதனை எழுந்திருச்சார். அவரும் இல்லை பேசாத. துரியோதனை எழுந்திருந்தார். வில்லை எடுத்து ஞானி ஏற்றி கீழே குனிந்த வண்ணமாக அம்பெய்தார். அபிமானப்பட்டு போனார். கூட்டத்திலே கர்ணாபிஷேகர் எழுந்திருந்தார். வில்லை எடுத்து ஞானி ஏற்றி விட்டார். அந்த பானம் அறுக்கிறது போல போச்சா. இன்னைக்கு வாக்கு மாறி பேசுறாங்களே. கர்ணாபிஷேகர் அழித்து விட்டார் என்று ஆண்களிலே அழகு அர்ஜுனனை தவிர வேறொரு ஆடவர் இல்லை என்று அப்பா சொன்னாரே. இன்று கர்ணாபிஷேகன் மச்சத்தை அடித்து விட்டார் என்று கரதோஷம் செய்கிறார்கள். அப்படி என்று கூட்டத்திலே இருந்த கர்ணாபிஷேகரை அப்புறமாக எட்டி பார்த்தேன். அதுக்குதான் எங்க அண்ணன் கோபாலக்கண்ணன் ஓடி வந்து, எம்மா தங்கா பாஞ்சாலி நீ மரச்சோரம் போய்விட்டாய் அம்மா, அருந்துங்கனி பொருந்தும் சரித்திரத்துல இதை சொல்றாரு. அண்ணா உங்களை போல் ஆண்கள் இருக்கிற அளவிற்கு பெண்களை பார்த்து பரிவரதை என்று சொல்வதற்கு நியாயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பொம்பளை கெட்டாது மரச்சோரம் போனது பாரி நாராயண அம்மா அழகா இருக்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாலே அது மனச்சோரம் போனதாக அர்த்தம். மனச்சோரம் போனதாக அர்த்தம். அப்படி தெரிவிக்கிறார். உடனே அவராலும் அறுக்க முடியல. கூட்டத்திலே பாண்டவராஜ யுவராஜாக்களும் கிழா பிராமணராக ஆளுக்கு ஒரு புறமாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இது எனக்கு தெரியல. கிழா பிராமணராக இருந்த அர்ஜுன மகாராஜர் இருந்திருந்தார். அண்ணன் எழுந்திருச்சு நிற்கிறார். எப்பா உன் தங்கையை திருமணம் செய்யக்கூடிய எக்குலத்தோனாக இருந்தாலும் சரியா அல்லது சத்திரியனாகத்தான் இருக்க வேண்டுமா? என்ன சொல்றாரு? எம் மதமும் எனக்கு சம்மதமே. எந்த குலத்தோனா இருந்தாலும் பரவாயில்லை, கீழே குனிந்த வண்ணமாக மேலே இருக்கக்கூடிய மச்சத்தை அறுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். உடனே கிட பிராமணராக இருந்த அர்ஜுன மகாராஜர் நாடி போட்டார். அந்த வில்லை எடுத்து ஞானி ஏற்றி கீழே குனிந்த வண்ணமாக அம்பெய்தார். அச்சமானது அருந்து விழுந்து கூட்டத்தை பார்த்துக்கிட்டு தாதி செண்பகாங்கிறது ஓட்ட ஓட்டமா அம்மா பாஞ்சாலி 55 நாட்டு யுவராஜாக்கள் இருக்க ஒரு அந்த அஞ்சு பஞ்சு போதுமா 5 வதமா ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி இருக்கும்? ஐயா அந்த ஒருவர் வந்து என் அழைத்தார். இந்த பாவியுடனே இருக்கவில்லை. அவர் பாசமாய் அவர் பார்ப்பாரோ எனக்கேற்ற பார்க்கிறோ. அப்படி என்று கண்ணீர் புகை சிந்தி அழுதே கிட பிராமணராக இருந்த அர்ஜுன மகாராஜர் ஓடி வந்து பாஞ்சாலி அர்ஜுனன் தூக்கி தேர்தட்டிலே அமர வைத்தார். அங்கிருந்து அத்தையாகிய குந்தி அம்பரிடத்திலே அழைத்து சென்றார். வரும் பொழுதே பாஞ்சாலபுரி தேசத்துல எங்க அத்தைய ஒரு குயவர் வீட்டுல அடைக்கலமா விட்டு வந்துட்டாங்க. கம்மிட்டி
அப்படின்னா கம்யூனிட்டி அர்த்தம் என்னன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சாக சொன்னாலும் நோக்க சொல்லக்கூடாது. கம்யூனிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஐயா, இவளை பார்த்துட்டு ஒரு இடம் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்ற மாதிரி நடக்குது? சொல்லுமா நீ சொல்லுமா. அறுத்து விட்டவங்க எல்லாம் கம்யூனிட்டி இல்ல. 100ல ஒருத்தர் மட்டும் தான் அறுத்து விட்டவங்க முன்னால போனா அது சயனமா நடக்கும். ஏன் அது கூட எப்படின்னா நம்ம ஆளு 4 to 6 அறுத்து விடுற தாலி அறுக்கிறதுக்கு டைம் வைப்பான். அப்பதான் அந்த பரியாரியா இருக்கிற கம்யூனிட்டி நல்லா குடிச்சுட்டு போய் படுத்துக்குவான். எங்க இவனை போய் தேடி புடிச்சு இழுத்துட்டு வரதுங்காட்டி 4 to 5 5:30 ஆயிடும். அப்ப அந்த நல்ல நேரம் போய் விஷ வேலை வந்துருமா. அது போல விஷ வேலை வர நேரத்துல யாருக்கு ஒருத்தர் தாலி அறுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னால வந்தா அது சயனம் ஆகாத. எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது. அறுத்து விட்டவங்க எல்லாம் கமநாட்டில் அதனால எல்லாரும் அறுத்து விட்டவங்க கிடையாது. அத்தையாகிய குந்தி அம்மனை குயவர் வீட்டிலே அடைக்கலமா விட்டுட்டு வந்துட்டாங்க. வாசற்படியிலே கொண்டு நின்று எம்மா நான் ஒரு கண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். எங்க அம்மா வயசான அண்ணா அப்படின்னாரு. உடனே பார்த்தா எங்க அத்தைக்கு வேற மாதிரியா பட்டுடுச்சு. கனியந்தால் ஐவராஜாக்களும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்பா அப்படி என்று தெரிவித்தார். ஐவராஜாக்களும்